கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கு நம்ம ஒரு அழகான சங்கீதத்தை தான் பார்க்க போகிறோம். அதற்கொண்டாக ஜெபித்து ஆரம்பிக்கலாம். எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இன்று நாங்கள் தியானிக்க போகிற இந்த வேத பகுதியை கூட கர்த்தாவே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. நீங்கள் கற்றுக் கொடுக்கிறத நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஞானமுள்ள இருதயத்தை எங்களுக்கு கொடுங்க. கேட்டுக்கொண்டிருக்க நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசு மொழிஜபங்களும் பிதாவே, ஆமென் ஆமென். என்னோட கூட வேத புத்தகத்தை எடுத்து வைத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் 103 ரொம்ப அருமையான சங்கீதம். நமக்கு எல்லாத்துக்கும் ரொம்பவே தெரிந்த ஒரு சங்கீதம் தான். நம்ம ஜபம் பண்ணும்போது அடிக்கடி நம்ம ஒவ்வொரு ஜபத்திலையும் நம்ம கடைசியாக நம்ம சொல்கிறது, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இப்படி சொல்லி தான் நம்ம முடிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். இப்படி சொல்லி நம்ம ஜெபத்தை முடிக்கிற பழக்கம் ஒரு நல்ல பழக்கம்தான். ஆனால் நம்ம அந்த லைனோட முடித்து விடக்கூடாது. இந்த சங்கீதம் 103ல் 22 வசனங்கள் இருக்குது. இந்த 22 வசனங்கள்லையும் இந்த அவர் செய்த சகல நன்மைகளையும் மறவாதே அப்படின்னு சொல்லி 2வது வசனத்தில் முடியுது இல்லையா? மீதி 20 வசனத்துலையும் அவர் என்னென்ன நன்மைகளெல்லாம் நமக்கு செய்திருக்கிறார் என்று தாவீது ராஜா ரொம்ப அழகாக எழுதி வைத்திருக்கிறார். இது அவருடைய வாழ்க்கையில் மாத்திரம் இல்லை, நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வளோ காரியங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். அவைகளை நம்ம மறந்து விடக்கூடாது என்பதற்காக எழுதப்பட்ட அழகான சங்கீதம். இதை எடுத்து இந்த இதில் நான் சில பாயிண்ட்ஸை தான் உங்களுக்காக நான் ஹைலைட் பண்ண போகிறேன் இந்த சாப்டரில். நான் இந்த வசனங்களை நான் குறித்து அதை உணர்த்தும் போது, அந்த பாயிண்ட்ஸுகளை சொல்லும்போது, உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன இதற்கு நான் சொல்லப்போகிற பாயிண்ட்ஸுக்கு ரிலேட்டடாக கர்த்தர் என்னென்ன நன்மைகளை செய்தார் என்று அதை யோசித்து அவருக்கு நீங்கள் நன்றி சொல்லுவதற்காக இந்த நீங்கள் டைமை நீங்கள் யூஸ் பண்ணிக்கொண்டால் மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். நம்ம முதலாவதாக 3ஆம் வசனம் 103:3, அவரின் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி. 2 பாயிண்ட் இருக்குது. அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்தார், நோய்களை எல்லாம் குணமாக்கினார். நம்மளிடத்துல யாருமே எனக்கு நான் என்ன பாவமே நான் செய்யலை, அக்கிரமே செய்யலை அப்படின்னு சொல்லவே முடியாது. அப்படிப்பட்ட நம்ம செய்திருக்கிற அக்கிரமங்கள்லேருந்து நம்மளை அவர் எத்தனையோ முறை ஒவ்வொரு முறை ஒரு இடத்துல போகும்போதும் நம்மளை எல்லா பாவங்களையும் மன்னித்து நம்மளை கர்த்தர் மீண்டுமாக அவருக்குள்ளே சேர்த்து வைத்திருக்கார். நினைத்து கொள்வோம். இந்த கடந்த ஒரு வாரத்தில் என்னென்ன காரியங்களெல்லாம் நீங்கள் தவறு செய்யும்போது கர்த்தர் நீங்கள் தவறு செய்த இடத்துல போய் மன்னிப்பு கேட்கும்போது, ஐயோ தெரியாமல் இந்த காரியத்தை குறித்து நான் தவறாக பேசிவிட்டேன், அல்லது நான் இந்த காரியத்தில் இன்னொருத்தரை குற்றம் சுமத்தி விட்டேன், அல்லது நான் கர்த்தாவை உங்களுடைய ஆலயத்திற்கு நான் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாமல் விட்டேன், நீர் எனக்கு செய்த நன்மைகளுக்கு நமக்கு நன்றி சொல்ல மறந்துவிட்டேன், இப்படி எத்தனையோ காரியங்கள் பொய் சொல்லிவிட்டேன், எப்படி எத்தனையோ காரியங்களை நம்ம தவறு செய்துவிட்டு அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்போம். மன்னிப்பு கேட்டு ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் நினைத்துக் கொள்ளுங்கள், அதுலேருந்து கர்த்தர் நம்மளை மன்னித்து விட்டார், அதற்கு நன்றி சொல்லுவோமா? 2வது, உன் நோய்களெல்லாம் குணமாக்கி. ஒரு நோயாவது விட்டு வைக்கல. எத்தனையோ வியாதி நம்மளுடைய வாழ்க்கையில், நம்மளுடைய குடும்பத்தினர் வாழ்க்கையில் நம்ம எத்தனையோ வியாதிகளை, எத்தனையோ நோய்களை நம்ம சந்தித்திருக்கிறோம். அப்படி ஒவ்வொரு முறை ஒரு சின்ன தலைவலியாக இருக்கலாம், ஒரு சின்ன ஒரு ஃபீவராக இருக்கலாம், எதுவாக ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கலாம். அதுக்கு கர்த்தர் இன்டர்வீன் பண்ணி அவர் உங்களுக்கு ஒரு சுகத்தை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நம்ம ஜீவனோடு இருக்கிறதும், நாசில சுவாசத்தோடு இருக்கிறதும், காலையிலே எழும்பி அவரை துதியோடு எழும்புறதுக்கு அவர் தந்த கிருபைக்காகவும் நம்ம எத்தனை முறை நன்றி சொல்லி இருக்கிறோம். சிறு வயது முதற்கொண்டு பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன நோய்களெல்லாம் குணமாக்கினாரோ அவைகள் எல்லாம் ஒரு விஷயம் நினைத்து அவருக்கு நன்றி சொல்லுவோம். உங்களுக்கு மாத்திரம் இல்லை, நீங்கள் யாருக்காவது ஜெபம் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு இந்த சுகத்தை கொடுங்க கர்த்தாவேன்னு. கர்த்தர் அவங்களுக்கு சுகத்தை கொடுத்துருப்பார். உங்களுடைய நெருங்கிய உறவினராக இருக்கலாம், நண்பராக இருக்கலாம், அவங்க ஒரு கஷ்டத்தின் மத்தியில், ஒரு வியாதியின் மத்தியில், ஐயோ இந்த வியாதி என்னமாய் முடியுமோ என்று பயந்து போயிருக்கிற நேரத்தில் நீங்கள் ஒருவேளை அவங்களுக்காக ஜெபம் பண்ணியிருப்பீங்க, கர்த்தர் அவங்களுக்கு விடுதலை கொடுத்திருப்பார். அதற்காக நீங்கள் நன்றி சொல்லுங்கள். அது 2வது. 3வது, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டே. எத்தனையோ நல்ல நம்ம செய்த பாவங்கள், நம்ம செய்த அக்கிரமங்கள், நம்ம அவருக்கு விரோதமாக செய்த காரியங்கள்னால நம்ம பிராணனுக்கே ஒரு பெரிய தீங்கு வரத்தக்கதாக நம்ம நடந்து கொண்டிருப்போம். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. என்னென்ன நேரத்துலலாம் தேவனுக்கு விரோதமான காரியங்களை நம்ம செய்யும்போது அப்போ நம்ம மரணத்துக்கு பக்கத்தில் நம்ம போகிறோம். ஆனால் அதில் எல்லாத்தையும் பிராணனை நமக்கு விலக்கி மீட்டு
4வது பாயிண்ட், உங்களை கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி. கர்த்தருடைய கிருபை இல்லைன்னா நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபையே. ஒவ்வொரு நாளும் அவருடைய வேதம் சொல்கிறது, காலை தோறும் அவருடைய கிருபை நமக்கு புதிதாக இருக்கிறது. நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குறார். இப்படி எத்தனையோ ப்ராமிசஸை கர்த்தர் கொடுத்து ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்புனிலிருந்து இரவு தூங்குற வரைக்கும், ஏன் இரவு தூங்கும் போதும் கூட அவருடைய கிருபை நம்மை தாங்குகிறத நினைத்து அவருக்கு நன்றி சொல்லுவோம். நமக்கு உணவு கொடுத்து, இருக்கிறதற்கு அழகான இடத்தை கொடுத்து, கர்த்தர் நம்மை பாதுகாப்பை கொடுத்து, சுகமாய் பத்திரமாய் இருக்க வைத்து, குடும்பங்களை கொடுத்து, வியாதிகளிலிருந்து விலக்கி, நம்மளுடைய கஷ்டங்கள்லேருந்து விலக்கி, கஷ்டங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், ஆனாலும் அதிலிருந்து வெளிவருவதற்கு ஒரு போக்கிடத்தை கொடுத்து கர்த்தர் எவ்வளவாய் நமக்கு நல்ல காரியங்களை செய்திருக்கிறார். அவர் எவ்வளவு கிருபையை நமக்கு கொடுத்திருக்கிறார். உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, உங்களுடைய குடும்பத்தினர் வாழ்க்கையில, உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு கிருபை செய்திருக்கிறார். அதை நினைத்து இந்த நேரத்தில் நன்றி சொல்றார். அது 4வது. 5வது, நன்மையினால உன் வாய் திருப்தியாக்குகிறார். இப்படிப்பட்ட ஒரு நன்மை எனக்கு கிடைக்கிறதுக்கு நான் தகுதியே இல்லை, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு நான் தகுதியே இல்லை, இப்படிப்பட்ட ஒரு அழகான குடும்பம் கர்த்தர் தருகிறதுக்கு நான் தகுதியே இல்லாதவன், நான் ரொம்ப சாதாரணமானவன், எந்த விதமான ஒரு பெரிய ஸ்கில்ஸோ இதோ நான் இருக்கிறது என்னிடத்தில் ஏதாவது இருக்கிறதுன்னு சொல்லத்தக்கதான் நான் பெரியவன் அல்ல, ஆனாலும் கர்த்தர் எனக்கு நன்மை செய்திருக்கிறார் என்று நம்ம அனைவருமே சொல்ல முடியும். என் திராணிக்கத்துக்கு அதிகமாக நம்மளுக்கு என்ன நம்ம நினைக்கிறதற்கு வேண்டிக்கிறதற்கு அதிகமாக கர்த்தர் நன்மைகளை நமக்கு தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளெல்லாம் நினைத்து அவருக்கு நன்றி சொல்லுங்க. அது 5வது பாயிண்ட். அடுத்தபடியாக, கழுகுக்கு சமானமாய் ஒரு வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. கழுகு ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறம் அந்த தன்னுடைய ரெக்கைகளெல்லாம் அந்த இதுகளெல்லாம் விழுந்துட்டு போன பிறகு திரும்ப அந்த மயிர் எல்லாமே திரும்ப அது திரும்ப வளருமா, வளர்ந்து புது பலன் அடைந்து பழையபடி தன்னுடைய ஹைட்ஸுக்கு அது பறந்து போக முடியும். பழைய பலனை அது பெற்றுக்கொண்டு மீண்டும் புது பலன் அடைந்து புது உற்சாகத்தோடு அப்படி வருமா கழுகு. அது அநேக இடங்களில் பைபிளில் கழுகை போல உன்னை திருப்பி இது கழுகை போலன்னு சொல்லியிருப்பார். கர்த்தர் ஒருவேளை ஏதாவது ஒரு வியாதியிலையோ ஏதோ ஒரு பலவீனத்திலே சோர்ந்து போய் நம்ம என்னக்கு அப்படிதான், என்ற வாழ்க்கை அப்படிதான், இப்படியோ இருந்து என் காலத்தை ஓட்ட வேண்டியதான், இனிமே என்னால் பழைய பலனை பெற்றுக்கொள்ள முடியாது, ஒருவேளை இந்த வியாதியிலே, ஒருவேளை இந்த பலவீனத்திலேயே நான் வாழ்ந்து அப்படியே என் வாழ்க்கை முடிந்து போவோமோ அப்படின்னு ஒரு கலக்கம், ஒரு பயம், சத்ருவானவன் கொண்டு வரணும் இருபத்தி ஆழத்தில் ஒரு ஓரத்தில் மூளையில் ஒரு இடத்துல நம்மளை ஒரு கொஸ்டின் மார்க் போட்டுக்கிட்டே இருக்கும். அது எல்லாத்துக்கும் ஒரு பதிலாக இன்னைக்கு கர்த்தர் நமக்கு சொல்லுகிறது, கழுகுக்கு சமணம் வயது திரும்ப வாழ வயது. ஏசாயாவில் கூட ஒரு அழகான ஒரு வசனம் உண்டு. கழுகை போல அவர் திரும்ப நம்மளை பலப்படுத்தி வாழ வயதாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். எத்தனை முறை அப்படி ஆகியிருக்காரு. ஹாஸ்பிட்டல்ஸில் நம்ம போய் அட்மிட் ஆகிருப்போம், ஐயோ இது எப்படியா முடியுமோ அப்படின்னு நினச்சிருப்போம். இல்லை நம்ம குடும்பத்தினர் வாழ்க்கையில் ஏதாவது எதிர்பாராதமான ஒரு காரியங்கள் நடந்திருக்கும், இது எப்படி முடியுமோ அப்படின்னு பயந்து போயிருப்போம். எல்லாவற்றையும் அவர் சரியாக்கி அவர் பலப்படுத்தி நம்மளை சுகப்படுத்தி திரும்பவும் அவர் நம்மளுடைய காரியங்களை செய்கிறதுக்கு அவர் உற்சாகத்தை தந்திருக்கிறார் இல்லையா, அதற்கு நன்றி சொல்லுவோம். அப்போ அக்கிரமங்கள் எல்லாம் அவர் மன்னித்தார், நன்றி. நோய்கள் எல்லாம் குணமாக்கினார், எல்லாத்தையும் குணமாக்கிட்டார். எதையுமே அவர் அறகுறையாக குணமாக்குறதே இல்லை. கர்த்தர் அவரிடத்துல போன எல்லாத்துக்கும் அறகுறையாக குணமாக்க மாட்டார், முழுசும் குணமாக்கினார். நம்புவோம், விசுவாசிப்போம், அவருக்கு நன்றி சொல்லுவோம். நம்மளுடைய பிராணனை எத்தனையோ ஒரு அழிவுக்கு விலக்கி மீட்டார். நமக்கு கிருபை, ஒவ்வொரு நாளும் கிருபைனாலும் நம்மளை முடிசூட்டினாராம். அப்புறம் நன்மையினால் நம்ம திருப்தியாக்குனார். கழுகை போல் திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. 2 பாயிண்ட் சொல்லி முடிக்கிறேன். 10ஆம் வசனம், நம்மளுடைய 10-11 நம்ம எவ்வளோ கர்த்தருக்கு விரோதமாக எல்லா நன்மைகளையும் இவ்வளோ பெற்றுக்கொண்டால் அநேக நேரங்கள் அவரை விட்டு நம்ம விலகி தான் போயிடுறோம், அவருக்கு கீழ்ப்படியாமல் தான் போயிடுறோம், வேதத்தின்படி நடக்காமல் நம்ம வாழ்க்கையை நம்ம உலகத்திற்குள்ளே அப்படியே போயிடுறோம், பயந்து போயிடுறோம், சோர்ந்து போயிடுறோம், தவறான காரியங்களை செய்து விடுகிறோம். ஆனால் நம்மளுடைய பாவங்களுக்கு தக்கதாக அவர் நம்மை தண்டித்தானால் நாம் ஒருவர் கூட தப்ப முடியாது. தேவன் என்ன சொல்லுகிறார் அந்த அழகான வசனத்தில், நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக அவர் நமக்கு செய்யாமல், நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக அவர் நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளோ தூரம் நம்ம மெஷர் பண்ணவே முடியாது, அவ்வளவு தூரம் அவருக்கு பயப்படுகிறவர் மேலே அவருடைய கிருபை அவ்வளோ கிருபை இருக்கான். பூமிக்கு வானத்துக்கு இடையில எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கோங்க, அவ்வளோ கிருபை கடவுள் நமக்கு வைத்திருக்கிறாராம். மேற்குக்கும் கிழக்குக்கும், காலையில் கிழக்கில் சூரியன் ஒதுக்கி மேற்கில் சூரியனை அடையுது, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது உங்களால் என்னாலே மெஷர் பண்ண முடியாது. அவ்வளோ தூரத்துக்கு நம்மளுடைய பாவங்கள், அவ்வளோ பாவம் செய்கிறோம், ஒவ்வொரு நாளும் விழுந்து 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 எழும்புறோம். ஆனால் அந்த பாவங்கள் எல்லாவற்றிலும் நம்மளே மன்னிக்கிறார். கர்த்தர் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குற போல இறங்குகிறார். வேறு என்ன வேணும்?
இதனால தான் சங்கீதம் 103 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் சொல்லும்போது, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, இவ்வளவுலாம் செய்தாரே அவருக்கு ஸ்தோத்திரம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என்ன ஒரு முறை இதை யோசித்து பார்த்துக்கொள்ளுங்க. கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக, கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காகவும் அவர் நம்மளுடைய பாவங்களிலிருந்து நம்ம விடுதலையாக்கினார், நோய்களிலிருந்து விடுதலையாக்கினார், நன்மையினால் முடிசூட்டினார், கிழக்குக்கும் மேற்குக்கும் இடையில எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரமாக நம்முடைய பாவங்களை நம்ம விட்டு விளக்கினார். பூமிக்கு வானத்துக்கு எவ்வளோ உயரமோ அவ்வளோ உயரமாய் அவர் நமக்கு மேலே கிருபை வைத்திருக்கிறார். இவ்வளவு செய்த தேவனுக்கு நன்றி நன்றி நன்றின்னு ஒவ்வொரு நினைத்து 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 அவருக்கு நன்றி சொல்லணும். கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கறது வந்து ஏன் இப்படி நம்ம இந்த அவர் செய்த காரியங்கள் எல்லாம் நம்ம எப்போதும் நினைத்து நன்றி சொல்கிறது எதுக்குன்னா, எங்களுடைய தாயார் இடத்துல அடிக்கடி சொல்லுகிற சிறு பிள்ளைல சொல்கிற ஒரு அருமையான ஒரு வசனம், நீ வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையும் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியும் நோக்கிப்பார். எந்த நிலைமையிலேருந்து நம்ம வந்தோம் அப்படிங்கிறத நம்ம எப்பொழுதுமே நம்ம நினைத்து, கர்த்தர் இவ்வளவா நமக்கு உதவி செய்தார், நான் எந்த வியாதி படுக்கையில் இந்த பிரச்சனையில் நான் எப்படி நான் விடுதலை ஆவேன்னு நான் பயந்துகிட்டு இருக்கும்போது எப்படியா என் தேவன் எனக்கு உதவி பண்ணார்னு நினைக்கும் போது தான் நம்மளுடைய இருதயம் நன்றியால் துதிப்பாடும். இன்னும் ஒரு முறை அந்த மாதிரி எந்த பாவத்தையும் செய்கிறதுக்கு மேலே நடுங்குவோம். ஏன்னா கர்த்தர் இவ்வளவா நம்ம மேலே அன்பு கொண்டு இவ்வளவா நம்ம மேலே கிருபை கொள்ளும்போது நம்ம அவருக்கு இவ்வளவா உண்மையாக, இவ்வளவா விசுவாசமாக, எவ்வளவா உத்தமமாய் நம்ம நடந்து கொள்ளணும்னு நமக்கு ஒரு உணர்வு வரும். அதுக்காக தான் நம்ம தோண்டி எடுக்கப்பட்ட கண்மலையும் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையும் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியை நோக்கிப்பார். எப்பொழுதும் நன்றியுடையவர்களாக இருப்போம். கர்த்தருக்கு எப்போதும் நன்றி சொல்லுவோம். சில நேரம் இந்த ஓட்டர் ரெக்கார்டு மாதிரி சில நேரம் நான் வந்து என்னுடைய பழைய காரியங்களில் கர்த்தர் அப்படி செய்தார் இப்படி செய்தார் என் குடும்பத்தில் நான் அடிக்கடி சொல்லுகிறது வழக்கம். எனக்கே சம்டைம்ஸ் நான் நினைப்பேன், ஐயோ ஓட்டர் ரெக்கார்டு மாதிரி பழைய காரியங்களையே நம்ம திரும்ப திரும்ப சொல்லி கொண்டு இருக்கணும். அப்படி இல்லை, திரும்ப திரும்ப சொல்லணும். சொல்ல 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 தான் நம்மளுடைய இருதயம் நன்றியால் நிரம்பும். நமக்கு துதி பெருக 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 நமக்கு விசுவாசம் பெருகும். விசுவாசம் பெருக 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 தேவனுடைய கிருபை அதிகமாக பெருகும். தேவனுடைய கிருபை அதிகமாக பெருக பெருக நம்ம அவருக்குள்ளே வளருவோம். அவருக்குள்ளே நம்ம இருக்கும்போது உலகத்தினுடைய காரியங்கள்லேருந்து நம்ம எதுக்கும் பயப்பட வேண்டியதே இருக்காது. எதுவுமே நம்ம பயமுறுத்தாது. தேவனோடு இருக்கிறார் என்ற தைரியம் நம்மளை இன்னும் அதிகமாக அவருக்காக தைரியமாக ஓட நம்ம கிருபை செய்யும். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. ஒவ்வொரு முறையும் ஜெபித்து இந்த வசனத்தை சொல்லி முடிக்கும்போது இந்த 10 பாயிண்டையும் நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஜெபித்து முடிக்கலாமா? கர்த்தாவே, நீங்கள் செய்த எல்லா நன்மைகளுக்காக, கிருபைகளுக்காக, எங்களை பாவங்களை மன்னித்த தெய்வுக்காக, எங்களுடைய நோய்களை குணமாக்கின தெய்வுக்காக, எங்களை குடும்பத்தினருடைய பிரச்சனைகளிலிருந்து அவர்களை விடுதலையாக்கின தெய்வுக்காக, எங்களுடைய வாழ்க்கை முடிந்து போயிட்டு மரணத்தின்றில் இருக்கிறோங்கும்போது எங்களை மீட்டு எடுத்து எங்களை திரும்பமாக கண்மலையில் மேலே வைத்ததுக்காக, கர்த்தாவே, கழுகுக்கு சமானமாக எங்களுடைய வாழ்க்கையை திரும்பவும் நீங்கள் அப்பா திரும்பவும் உமக்கு பிரியமாக கர்த்தாவை பலப்படுத்தி எங்களை நீங்கள் தந்ததற்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய சகோதர சகோதரிகளுக்காக, அவர்களுடைய குடும்பங்களுக்காக, எங்களுடைய பெற்றோர்களுக்காக, எங்களுடைய உறவினர்களுக்காக கர்த்தாவே, எங்களுடைய பிள்ளைகளுக்காக, எங்களுடைய நண்பர்களுக்காக கர்த்தாவே நன்றி நன்றி. இவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் நீர் செய்த ஒவ்வொரு நன்மைகள் நாங்கள் எண்ணி 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 உண்மை துதிக்கிறோம் தகப்பனே. இந்த நாட்களில் கர்த்தாவே நீர் எங்களை நடத்துகிற தயவுக்காக உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் ஆத்துமா எப்பொழுதும் அப்போ முழு உள்ளத்தோடு உண்மை ஸ்தோத்திரிக்க நீங்கள் கிருபைத்தாங்க. ஆசீர்வதிங்க. கேட்டுக்கொண்டிருக்க பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அவங்களோட வாழ்க்கையில் நீங்கள் செய்த எல்லா தயவுகளுக்காகவும் ஸ்தோத்திரம். ஒருவேளை எந்த இது ஒரு பெனிஃபிட்டை எதாவது ஒரு உபகாரத்தை உங்களிடத்தில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்கன்னா அதை நீங்கள் ஏற்ற வேளையில் அவர்களுக்கு முற்றிலுமாக முழுவதுமாக செய்தவர்களை நீங்கள் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறது என்று உண்மை துதிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களின் ஜீவனில் பரம தகப்பனே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.